இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. டாக்டர், கேக்குறேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க. கல்கியை நாங்க எங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போலாமா? ஏன்னா எங்க வீட்ல கல்கி மேல பிரியத்தை காட்ட நிறைய பேர் இருக்காங்க. அவங்க காட்டுற அன்புக்கு அளவே இருக்காது. எங்க குடும்பம் பெரிய கூட்டு குடும்பம். பாட்டி, பெரியப்பா, பெரியம்மா, சித்தப்பா, மாமா, இப்படி எல்லாரும் இருக்கோம். நாங்க காட்டுற அன்புனால கண்டிப்பா கல்கிக்கு இந்த பிரச்சனையெல்லாம் கியூர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. எங்களோட ஃப்ரெண்டு சம்யுக்தா தினமும் எங்க வீட்டுக்கு டியூஷனுக்கு வரா. அவ பக்கத்திலேயே இருக்கும்போது கல்கிக்கு இன்னும் நம்பிக்கை அதிகமா வரும். டாக்டர், நீங்க பெர்மிஷன் கொடுப்பீங்களா? மாயா, உங்க அரவணைப்ப கல்கியால உணர முடியுது. அந்த அரவணைப்பும் கல்கிக்கு தேவைப்படுது. அதை எங்க எல்லாரும் நாங்க கண்ணாலே பார்த்தோம்ல. அதனால உங்க கூட கல்கி அனுப்பி வைக்கிறதுல எனக்கு எந்தவித ஆட்சேபனையும் இல்லை. ஆனா தான் பொண்ணு இன்னொருத்தர் வீட்டுக்கு அனுப்புறதுக்கு வசுந்தரா மேடம் ஒத்துப்பாங்களான்னு தெரியல. அவங்க அடுத்த வாரம் தானே இங்க வருவாங்க. எதுக்கு அவங்க கிட்ட நீங்க சொல்லணும்? நாங்க இவள பத்திரமா பாத்துக்கிறோம் டாக்டர். அவங்க எப்ப வருவாங்களோ அப்போ கல்கிய கொண்டு வந்து உங்ககிட்ட ஒப்படைச்சிடுறோம். எங்க மேல நம்பிக்கை வச்சு நீங்க அனுப்பணும் டாக்டர். நாங்க தெரிய வேணாம்னு நினைக்கலாம். ஆனா இவங்க 3 பேரும் மேடத்துக்கு ரொம்ப லாயலானவங்க. தினம் இவங்களுக்கு ஃபோன் பண்ணி பேசுவாங்க. நாம மறைச்சாலும் இவங்கெல்லாம் சொல்லிடுவாங்களே. இல்ல சார், எங்களுக்கு கல்கி குணமாகணும். அதனால இவங்களோட அனுப்புங்க சார். ஆமா சார், எங்க கிட்ட ஒரு வாய் சாப்பாடு கூட ஒழுங்கா சாப்பிட மாட்டேங்கிறாங்க. கல்கி நாளுக்கு நாள் வெளிஞ்சுக்கிட்டே போயிட்டு இருக்காங்க. நாங்க அவங்க அம்மா கிட்ட சொல்ல மாட்டோம் டாக்டர். நீங்க என்ன சொல்றீங்களோ அதையே சொல்றோம். கல்கிய கூட்டு போயிட்டு வரட்டும். அப்புறம் என்ன டாக்டர், அவங்களே ஒத்துக்கிட்டாங்க. அப்ப நீங்க தாராளமா கல்கியை கூட்டிட்டு போலாம். ரொம்ப தேங்க்ஸ் டாக்டர். நான் கூட்டிட்டு போறதுக்கான ஏற்பாடுலாம் பண்றேன், நீங்க வாங்க. ம்.